வாங்க, இப்போ தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே பரபரப்பா இருக்கு இல்லையா? எல்லா கட்சிகளுமே மக்களோட கவனத்தை ஈர்க்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த ரேஸ்ல ஜெயிக்க போறது யாருன்னு கொஞ்சம் விரிவா அலசலாம். எலெக்ஷன் டைம் வந்தாலே போதும் இந்த மாதிரி பெரிய பெரிய வாக்குறுதிகளை நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப பாருங்க, குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது நேரடியா வாக்காளர்களை ஈர்க்கிற ஒரு முயற்சி தான் இல்லையா? ஒரு பக்கம் இதுன்னா, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி சொல்லவே வேணாம். இப்போ நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றிக் கழகம் மூலமா என்ட்ரி கொடுத்திருக்காரு. இதுவே மொத்த அரசியல் களத்தையும் மாத்திருச்சுன்னே சொல்லலாம். அவரோட என்ட்ரியால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு ஒரே பேச்சா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பெரிய தலைவர்களுக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகளும் வராங்க. இதனாலதான் இத 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்கவே முடியாத அளவுக்கு போட்டி ரொம்பவே கடுமையாயிடுச்சு. சரி, இந்த அரசியல் களத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எல்லாருமே ஸ்பாட்லைட்டுக்காக சண்டை போடுற ஒரு ஸ்டேஜ் மாதிரி தான் இப்போ இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சூழலை புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தோட முக்கியத்துவமும் நமக்கு புரியும். யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்துல தேர்தல் அறிக்கைகள் வருது, மேடைகள்ல அனல் பறக்குது, புதுசா ஒரு கட்சி உள்ள வருது. இது 4 முனை போட்டியா இருக்குமான்னு விவாதங்கள் போகுது. இவ்ளோ விஷயங்கள் நடக்கும்போது பொதுமக்களுக்கு எதை பாக்குறது எதை நம்புறதுன்னே தெரியாது. ஒரு தகவல் வெள்ளத்துல மிதக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரே சத்தமா இருக்கிற இடத்துல ஒரு கட்சி எல்லாரோட கவனத்தையும் தன் பக்கம் இழுக்க ஒரு பெரிய மூவ் பண்ணாங்க. அது வேற யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சி தான். அவங்க செஞ்ச விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. சும்மா இல்ல, ஒரே மேடையில தமிழ்நாட்டுல இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க. இது அவங்களோட அமைப்பு பலத்தையும் நாங்க ரொம்ப வெளிப்படையா இருக்கோம்னு சொல்றதையும் ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி காட்டுற ஒரு முயற்சி. இந்த 234ங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நாங்க மாநிலம் முழுக்க ரெடியா இருக்கோம், உங்களால முடியுமான்னு மத்த கட்சிகளுக்கு விடுற ஒரு நேரடி சவால் இது. அப்போ இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் யாரு? வாங்க சீமான பத்தி சுருக்கமா பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவரோட அண்ணல் பறக்கிற பேச்சுக்கு ரொம்பவே ஃபேமஸ். பெரிய கட்சிகளை கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு. சில சமயம் கூட்டத்துல பாட்டு பாடுதுன்னு கொஞ்சம் வித்தியாசமான வழிகள்ல மக்கள் கவனத்தை ஈர்க்க பாப்பாரு. ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும், சீமானோட இந்த மூவ் திடீர்னு நடக்கல. களத்துல இருக்கிற மத்த வலுவான போட்டியாளர்களுக்கு ஒரு பதிலடியா தான் இது அமைச்சுது. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். 3 பேரு 3 விதமான ஸ்டைல். ஒரு பக்கம் சீமான் 234 வேட்பாளர்கள் அறிவிச்சு தன்னோட பலத்தை காட்டுறாரு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் எப்பவும் போல தேர்தல் வாக்குறுதிகளை நம்புறாரு. நம்ம விஜய் தன்னோட நட்சத்திர செல்வாக்கு வச்சு கூட்டத்தை சேர்க்கிறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கேம் பிளான். சரி, இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, யார் யார் களத்துல இருக்காங்கன்னு பாத்துட்டோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இந்த ஆரவாரம், இந்த பிரம்மாண்டம் எல்லாம் ஓகே. ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது? இது வெறும் வேட்பாளர் அறிமுக விழா கிடையாது. இது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி. நாங்க எவ்வளவு பலமா இருக்கோம்னு காட்டுறது, மீடியாவோட மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்புறது, மத்த கட்சிகளை விட நாங்க வேற மாதிரின்னு சொல்றது, இப்படி பல விஷயங்களை ஒரே நிகழ்வுல சாதிச்சிருக்காங்க. கடைசியா சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கிறது இதுதான். யார் மக்களின் கவனத்தை ஈர்க்கறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது கவனத்துக்கான ஒரு யுத்தம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இவ்ளோ போட்டிக்கு நடுவுல கடைசியில மக்களின் கவனம் யாருக்கு கிடைக்கப் போகுது? இதற்கான பதில்தான் இந்த முழு பந்தயத்தோட முடிவையே தீர்மானிக்கப் போகுது.